இந்த படம் எதை சொல்லுகிறது என்று சொன்னால், இந்திய நாட்டினுடைய வலிமையை இந்த படம் எடுத்து சொல்லுகிறது. இன்றைய காலகட்டத்திலே இந்திய நாட்டிற்கு மிரட்டல் விட்டு கொண்டிருக்கிறார்கள் உலக நாடுகளிலிருந்து. அப்படி மிரட்டல் விடுகின்ற உலக நாடுகளை என்ன நடக்கும் என்பதை இந்தியா இந்த படத்தை அழகாக எடுத்து காட்டியிருக்கிறது. நல்லா இருக்கு. இல்லை இதான் வந்துட்டு இந்தியா பற்றி வந்துட்டு இது டெமோக்ராட்டிக் கம்பெனி 15th ஆகஸ்ட்க்கு ரொம்ப நல்லா போவோம். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். கிராஃபிக்ஸ் ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப ஹீரோஸ் ஆக்டிங் இஸ் குட். ஆமாம் சூப்பர். ரொம்ப தேங்க்ஸ். யா ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கிலீஷ் படம் பார்த்தப்பல இருக்குது. மியூசிக்லாம் வேறு லெவலு. ரொம்ப அருமையாக இருக்குது. பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம் சார். ஆமாம், 1947 வந்து இந்தியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன் எல்லாம் கொண்டு போயிருக்காங்க. சாங்ஸு மியூசிக் அது எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு இங்கிலீஷ் மூவி பார்த்த ஃபீலிங் வருது. ஐ எம் ஆக்டர் கோவை குருமூர்த்தி. படம் சூப்பர் சார். ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குது. சாங்ஸ் எல்லாமே நல்லா நல்ல ஆக்டிங். ஹீரோ செம்மையாக பண்ணியிருக்கேன். நல்லா சக்ஸஸ் ஆகுது. மக்கள் நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது சார். அருமையாக இருக்குது. ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இப்போ வர கேஜிஎஃப் மாதிரி ஹாலிவுட் படங்கள் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஃபோட்டோகிராஃபிலாம் செம்மையாக இருக்குது. இந்த ஃபைட் சீனு எல்லாமே மாஸ்டர் சிசிலாம் செம்மையாக பண்ணியிருக்கேன். செம்மையாக இருக்குது. பார்க்கலாம் போய் பார்க்கலாம். எக்ஸலன்ட் சார். ரெட் ஃப்ளவர் மூவி நான் எஸ்ஜே சுரேஷ். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஏன்னா என்டர்டைன்மெண்ட் மூவி அதை பார்க்கக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 படைகளுக்கும், விமானப்படை, கப்பல் படை, படை, விமானம் எல்லாத்துக்கும், தரைப்படை, சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு கிரெடிட் கொடுக்குற விதமாக எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் விட செகண்ட் ஆஃப் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இது ரொம்ப ஆட்டிடியூட நல்ல எக்ஸலண்டான மூவி. மாணிக்கம் சார் அண்ட் என்டர் டீமுக்கும் சல்யூட். நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பார்த்த ஒரு திருப்தி ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படமாக இருக்குது. அதாவது சும்மா ஒரு ரெட் ஃப்ளவர் ஏதோ ஒரு இந்த படம் நினச்சிட்டு தான் வந்தோம். பட் நம்ம வந்து ஒரு 2 hours ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக போகுது. ஃபுல் ஆக்ஷன் ஃபிலிம் தான். அது பிளாக் அண்ட் ஒயிட் டச் நிறையா இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங்லாம் வந்து படம் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நிறையா கட் ஷாட் பண்ணி டைரக்டருடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இது. நான் மெயினாக வந்து பார்த்ததுக்கு காரணமே ட்ரெய்லர் தான். ட்ரெய்லர் அந்த ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து அந்த ஒரு படத்தினுடைய குவாலிட்டியை வந்து தெரியாமல் அந்த ட்ரெய்லர் அவங்க கொடுத்த டீசர் தான் வந்து நான் படத்தை வந்து பார்க்குறதுக்கு நான் வந்தது. பட் அதுக்கேற்ற மாதிரி வந்து படம் ரிச்சாக இருக்குது. ரொம்ப ரிச்சாக இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்ஸும் சரி, எடிட்டிங்கும் சரி. எடிட்டிங் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மியூசிக் டைரக்டர் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த விஹெச்எஃப் எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் சம் நேம் பிரபாகர்னு யாரும் நினைக்கிறேன். பட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எஃபெக்ட் வந்து அவ்வளோ கட் ஷாட்டு ரிச்சாக இருக்குது. நல்ல பெரிய ஸ்க்ரீனில், சின்ன ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடாது. ஈவன் இது ஓடிடியில் பார்த்தா அந்தளவு ரிச்சாகவும் தெரியல. பட் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். கேரக்டர் செலெக்ஷன் அவ்வளோ அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தர் கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூம், லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் காஸ்டியூம்ஸ்லாம் அவ்வளோ ரிச்சாக பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் அதுக்கே வந்து நிறையா ஸ்ட்ரெயின் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி. என்னுடைய பர்சனலாக ஃபீல் பண்ணுன்னா கொஞ்சம் வயலன்ஸை கம்மி பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் வயலன்ஸை கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா படம் வந்து ஒரு ரியலாக ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் என்னுடைய இது. மற்றபடி படம் எல்லாமே ஒரு நல்லா இருக்குது. இப்போ ப்ரொடியூசர் அவர் ஐ திங்க் மாணிக்கம்னு காளிகாமல் பிக்சர்ஸ் அவரும் வந்து புதுசாக எடுத்திருக்காரு கேள்விப்பட்டேன். பட் அவரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது மாதிரி இருக்குது. ஸோ ஓவரால் படம் குட்டு. வாட்ச் பண்ணலாம் கண்டிப்பாக. தேங்க்யூ. இந்த படம் எதை சொல்லுகிறது என்று சொன்னால், இந்திய நாட்டினுடைய வலிமையை இந்த படம் எடுத்து சொல்லுகிறது. இன்றைய காலகட்டத்திலே இந்திய நாட்டிற்கு மிரட்டல் விட்டு கொண்டிருக்கிறார்கள் உலக நாடுகளிலிருந்து. அப்படி மிரட்டல் விடுகின்ற உலக நாடுகளை என்ன நடக்கும் என்பதை இந்தியா இந்த படத்தை அழகாக எடுத்து காட்டியிருக்கிறது. இந்திய நாடு எதற்கும் சளைத்ததல்ல, இந்தியர்கள் யாருக்கும் அடிமை அல்ல என்கின்ற உத்வேகத்தை இந்த படம் எடுத்து காட்டுகிறது. இந்தியாவின் வலிமையை இந்த படத்திலிருந்து நாம் உணர்ந்து கொள்கிறோம். இந்த படத்தை பார்க்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களும் உணர்ச்சி பூர்வமாவார்கள், உத்வேகம் அடைவார்கள், இந்தியாவை விட்டு கொடுக்க மாட்டார்கள். இன்று இந்திய நாடை விலை பேசுகின்ற
வல்லரசான அடிமை நாடுகளுக்கு இது ஒரு சவாலாக இந்த படம் இருக்கிறது. இந்த படத்தை உலக அரங்கிலே நாம் இதை கொண்டு சென்றால் நம்மை எதிர்க்கின்ற உலக நாடுகள் அனைவருக்கும் இது ஒரு சம்மட்டியாக இந்த படம் அமையும் என்பதை கூறிக்கொள்கிறேன். இதனுடைய இயக்குனருக்கு என்னுடைய பாராட்டுகளை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.